வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் என்னென்னா திருக்குறளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது திருக்குறள் எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு வாழ்வியல் நூல். அறம், பொருள், இன்பம். ஸோ நம்ம இந்த இகலோக வாழ்க்கையில் எப்படி வாழணும், நம்ம வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்கணுங்கிறத விளக்குற ஒரு நூல். சின்ன வயசில் நம்மலாம் ஸ்கூல் காலேஜில் திருக்குறளை பற்றி படிக்கிறப்ப நம்ம என்ன படிச்சிருப்போம்னா, அது ஒரு 5 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின் அப்படி படிச்சிருப்போம். அது நம்ம ஒரு உணர்வோடு படிச்சிருக்க மாட்டோம். ஆன்மீக தேடல்லாம் வந்தப்போ ஓஷோ படித்தோம், ஜெய கிருஷ்ணமூர்த்தி போனோம், இங்கே போய் மூச்சு பயிற்சி, அங்கே போய் தியான பயிற்சி, லாவேட்ஸ் என்ன சொன்னார், கலி ஜிப்ரான் என்ன சொன்னார், என்னென்னவோ படித்தோம். கடைசியில் திருக்குறளை படிக்கிறப்ப தான் நமக்கு புரிஞ்சுது, வாழ்க்கையில் சகல ரகசியமும் திருக்குறளில் இருக்குது. நாட் ஒன்லி நம்ம மெட்டீரியலிஸ்டிக் லைஃபு, ஆன்மீக சார்ந்த விஷயங்கள், மறைபொருளான விஷயங்கள், ஆன்ம தத்துவங்கள், நிறைய விஷயங்கள் திருக்குறளில் இருக்குது. அதாவதுங்க, எப்போதுமே நமக்கு என்னென்னா, நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிறது நமக்கு தெரியாது. நம்ம அப்பா அம்மா, நம்ம பசங்க, நம்ம கூட பிறந்தவங்க, மனைவி, கணவன்லாம் ஜீனியஸாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் நமக்கு புத்திசாலியாக தெரிய மாட்டோம். ரோல் மாடல் யாருன்னு கேட்டால் டோனி தான் என் ரோல் மாடலு, சச்சின் டெண்டுல்கர் என் ரோல் மாடலு, அப்துல் கலாம் ரோல் மாடல்னு சொல்லுவோம். அவங்கெல்லாம் ரோல் மாடல் தான், நல்லவங்க தான். ஆனால் நம்ம வீட்டிலே நம்ம க்ளோஸாக இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிறத சொல்ல வரேன். திருக்குறள் அந்த மாதிரி, நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தால் திருக்குறள் தானே, ஏதேதோ புக்கெல்லாம் தேடி படிப்பாங்க. ஆனால் திருக்குறள் ஒரு சாதாரண நூல் கிடையாது. அது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் டக்குன்னு ஹார்ட்டை டச் பண்ணிவிடும். 2 அடி தான். ஸோ இது இந்த திருக்குறளை பற்றி நான் இங்கே என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களுக்கு ஒரு சில திருக்குறள் உங்களோட நான் ஷேர் பண்ணி படிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நல்லா புரிஞ்சுக்கோங்க, திருக்குறள் ஒரு மந்திர நூல். அதாவது நீங்கள் ஒரு குரூப்பாக ஒரு 10 பேர், 5 பேர், இல்லை ஃபேமிலியில் ஒன்றா உட்காந்துட்டு ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் இருக்கும். ஒரு குறள், அந்த குறளுக்கான அர்த்தம், அதை அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா டெய்லி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், காலையில் எந்திரிச்சு இப்போ 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா, பல்லு விளக்குறீங்கன்னா, ஒரு குறள் ஒரு அர்த்தம், ஒரு குறள் ஒரு அர்த்தம், ஒரு அதிகாரம் 5 நிமிஷம்தான் ஆகும். சும்மா மொபைல்லே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு படிக்கலாம். அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா காலையில் உங்கள் மனசு அப்படியே கிளென்ஸ் ஆகிட்டே வரும். டீடாக்சிஃபிகேஷன் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ அந்த வேர்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு, உடம்பை டீடாக்சிஃபை பண்ண பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அது மாதிரி மனசை டீடாக்சிஃபை பண்ணணுன்னா இந்த மாதிரி மகான்கள், சித்தர்கள் சொன்ன அந்த புஸ்தகங்களை ஒரு அமைதியோடு நம்ம படிக்கணும். அது திருக்குறள். திருவள்ளுவர் ஒரு பெரிய மகான், இறைவனே இறங்கி நம்ம மனிதர்கள் எப்படி வாழணும்னு நமக்கு சொல்லி உணர்த்திய நூல் தான் திருக்குறள். ஸோ திருக்குறள் ஒரு மந்திர நூல். ஸோ நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குரூப்பாக ஃபேமிலியில் உட்காந்துட்டு சாட்டர்டே சண்டேஸில் உட்காந்துட்டு நீங்கள் ஒரு திருக்குறள் அதுக்கான அர்த்தத்தை படிச்சிங்கன்னா, ஒரு 2 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறது, இல்லை 3 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறது, மனசு உங்களுக்கு சுத்தமாயிட்டே வரும். இப்போ நான் ஒரு சில திருக்குறள் இந்த புக்கில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நான் இதை சும்மா உங்களுக்கு படித்து காட்டுறேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். பட் நான் என்னென்னா, அந்த பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக இதை நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு குறள் பார்த்திங்கன்னா, கடவுள் வாழ்த்தில் இருக்கும், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு அப்படின்னு. அதாவது எல்லா எழுத்துக்கும் தான் ஸ்டார்டிங் மாதிரி, இந்த உலகத்துக்கு எது ஸ்டார்டிங்னா அது இறைவன் தான் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு குறள்லே நெத்தி அடி மாதிரி அடிச்சிட்டாரு பாருங்க. கடவுளை பற்றி நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம கடவுளை வச்சு தான் எல்லாமே அப்படிங்கிறத நேரடியாக உணர்த்துறாரு. அடுத்தது சொல்கிறாரு பாருங்கள், கற்றதலால் ஆய பயனன்கோள் வாளறிவன் நற்றார் தொழார் எனின். அதாவது நீ எவ்வளோ PhD படிச்சுட்டு, இப்போ பெரிய பெரிய நூல்களை படிச்சுட்டு, பயங்கர நாலேஜ், பாலிட்டிக்ஸில் எக்ஸ்பர்ட் ஆகிரு, சோஷியலில் எக்ஸ்பர்ட் ஆகிரு, ராக்கெட் சயின்ஸில் எக்ஸ்பர்ட் ஆகிரு, அதனாலலாம் எந்த யூஸும் கிடையாது. நீ படித்த படிப்புக்கு என்ன பயன்னா, இறைவனோட திருவடியை நீ வணங்கணும். அதாவது உன்னுடைய ஈகோவை நீ சமர்ப்பிக்கணும். அதுதான். இப்போ அப்துல் கலாம் ஐயாலாம் இருந்தார், எவ்வளவோ படித்தாங்க, ஆனால் எவ்வளோ ஒரு பணிவாக இருக்காங்க. ஏன்னா அவங்க இறைவனை உணர்ந்தவர். அதனால தான் அவருக்கு அந்த பணிவு வந்தது. ஸோ நீ படித்த படிப்புக்கான பலன் என்னென்னா, இறைவனோட திருவடியை நீ தொழுதாக தான் அதோடைய பலன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போவோம், பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அதில் நான் எல்லா குறளையும் படிக்க போகிறல, ஒரு சில அதிகாரத்தில் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். நீ கடவுளுடைய திருவடியை தொடர்ந்து மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தால் தான்
இந்த பிறவிங்கிற ஒரு பெரிய கடலில் எவ்வளவோ துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் வருது. அதெல்லாம் நீ தாண்டணும்னா இறைவனோட திருவடியும் குருமார்களோட திருவடியும் தொடர்ந்து மனசில் நினச்சி பணிவாக நம்ம இருந்தால் தான் நம்ம அதை கடக்க முடியும் அப்படிங்கிறார். அப்போ நமக்கு இப்போ எவ்வளோ தெளிவாகுது பாருங்கள். நம்ம படித்து புண்ணியம் கிடையாது, கட்டுறதுனால ஆய பயனன்கோள். ஸோ இதை படிக்கிறப்ப நம்ம மனசில் ஒரு கிளாரிட்டி வரும். நான் இப்போ அதை வேகமாக படிக்கிறேன் வீடியோங்கிறனால. நீங்கள் பொறுமையாக ஆழமாக அமைதியாக உங்கள் வீட்டில் சின்ன பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா சின்ன வயசுலேயே திருக்குறளை டெய்லி ஒரு அதிகாரம் காலையில் 5 மணி 4 மணி நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்களோ 6 மணி 7 மணி அந்த படிக்கிறப்போ உங்களுக்கு அது பலன் கொடுக்கும். எல்லா அதிகாரத்திலேருந்தும் எடுக்க போகிறதில்ல, ஒரு சில அதிகாரம் சொல்கிறேன் பாருங்களேன். நீத்தார் பெருமைன்னு ஒரு இது, அதாவது குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. நல்ல குணங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு செகண்டு கூட கோபம் வராது அப்படிங்கிறத சொல்கிறார். அரண் வலியுறுத்தலில் சொல்கிறார் பாருங்கள். அதாவது இதுதான் அறம் அதுதான் அறம்னு சொல்லுவார். இதை நான் ஒரு வீடியோவே தனியாக போட்டிருக்கேன். மனதின் கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல் நீரப்பிற. அதாவது அன்னதானம் பண்ணுறது ஒரு அறம், நல்லது செய்கிறது ஒரு அறம், ஸ்கூல் கட்டுறது ஒரு அறம். ஆனால் இருக்கிறதுலே பெரிய அறம் எதுனா உன் மனசை நீ சுத்தமாக வச்சுக்கிற பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய அறம். அதான் மனதின் கண் மாசிலனாதல் இருக்கிறதுலே சிறந்த அறம், டாப் மோஸ்ட் நம்பர் 1 அப்படிங்கிறார். அப்போ நமக்கு இதை படிக்கிறப்ப என்ன ஆகும், நம்ம மனசை தூய்மையாக மனசார கூட யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது, மனசார கூட அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, மனசை தூய்மையாக கிளாரிட்டியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது புரியுது. அது மாதிரி இப்போ இல்வாழ்க்கைன்னு ஒரு இது வரும். அதாவது வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும். அதாவது இந்த பூமியில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டதோ அது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிறைவாக அனுபவித்து வாழ்ந்தீங்கன்னா வான் உரையில் தெய்வத்தில், நீங்கள் இறந்த பிறகு பல உலகங்கள் இருக்குது. அதெல்லாம் புத்தர் பேசியிருக்கார். கடவுளை பற்றி பேசலான்னா இறந்த பிறகு 32 உலகத்தை பற்றி பேசுகிறார். இப்போ நீங்கள் நல்லபடியாக இந்த பூமியில் வாழ்கிறவங்க தான் தெய்வமாக ப்ரமோட் ஆகுறாங்க. வான் உரையில் தெய்வத்தில் வைக்கப்படுவான் அப்படிங்கிறது. அடுத்து இன்னும் சொல்ல பாருங்கள். வாழ்க்கை துணை நலத்தில் தற்காத்து தற்கொண்டார் பேணி தெய்வம் தொழால் தொழுயன் தெழுவால் பெய்யென பெய்யும் மழை. அதாவது பிற தெய்வம் எதையும் தொழாமல் கணவனையே தெய்வமாக தெழுபவள் பெய்யென்றால் பெய்யும் மழை. அதாவது கணவன் மனைவி இது நம்ம மியூச்சுவலாக தான் எடுத்துக்கணும். வாழ்க்கை துணை நலம், கணவன் மனைவி நேர்மையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையான அன்போடு இருக்கிறப்போ அவங்க மழை பெய்யுன்னு சொன்னால் மழை பெய்யும். அந்த அளவுக்கு அது அவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படின்னு அன்புங்கிற அதிகாரத்தில் சொல்கிறார் பாருங்கள். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பில்லாதவர் எல்லா பொருளையும் தமக்கு உரிதாக எடுத்துக்கொள்வார், அன்புடையவரோ தம்மிடம் இருக்கிறத எல்லாருக்கும் கொடுப்பாரு, ஷேர் பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. அதுலேயும் சில இதில் வார்னிங் மாதிரி சொல்லுவார். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். அதாவது எலும்பில்லாத உயிரை வெயில் எவ்வாறு காய்ந்து வருத்துமோ அதுபோல் அன்பில்லாத உயிரை அறம் வருத்தும். நமக்கு ஏன் அந்த கஷ்டம் வருது இது வருதுன்னா நம்ம மனசில் அந்த அன்பு வராதப்ப அறக்கடவுள் அந்த சிஸ்டம், அந்த பிரபஞ்ச சிஸ்டம் நம்மளை வருத்தும் அப்படின்னு. அது மாதிரி நிறைய சொல்லிட்டு வர விருந்தோம்பல்லாம் சொல்லுவார். நான் அதெல்லாம் ரொம்ப டீப்பாக போகல. சில இனியவை குரல் ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது நல்ல வார்த்தையே பேசணும். இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க்க வந்துட்டு, இதெல்லாம் பஸ்லையும் எழுதியிருப்பாங்க. நல்ல வார்த்தை இருக்கப்போ இது கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறேன். நல்லதே பேசு, லூஸு எருமை இது மாதிரிலாம் பேசாமல் நல்லதே நடக்கும், போயிட்டு வாங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம மனசில் எப்போதும் வாயில் நல்ல வார்த்தையே சொல்கிறது. செய் நின்று எறிதல் சொல்கிறாரு பாருங்கள். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறியுது. நமக்கு நம்ம யாருக்கும் எந்த உதவியும் ஒருத்தருக்கு செய்யலை, ஆனால் அவர் நமக்கு ஒரு உதவி செய்கிறாருன்னா நம்ம அதை அப்படி நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நன்றி மறப்பது நன்றென்றுன்னு ஒரு குறள். அதில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நல்லது செஞ்சால் அதை ஞாபகம் வச்சுடு, கெட்டது செஞ்சால் உடனே மறந்துடு, அன்றே மறப்பது நன்று அப்படிங்கிறார். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்றார்க்கு மகற்கு. எந்த அறத்தை அளித்தவர்க்கும் அதிலிருந்து தப்பி பிழைக்கும் வழி உண்டு, ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தவர்க்கு பிழைக்க வழி இல்லை. அதாவது நமக்கு யாராவது நம்ம என்னென்னங்க நம்மளுடைய இதுவே என்னென்னா, நமக்கு ஒருத்தர் 10 உதவி செஞ்சுருப்போம், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். ஒன்றே கெடுதல் செஞ்சுருப்போம், அதை ஞாபகம் வச்சுட்ருப்போம். அதுதான் அவர் சொல்கிறாரு. ஒருத்தர் செஞ்ச கெட்டதெல்லாம் மறந்துடு, நல்லதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு செஞ்சேன்னு இதை அப்படிங்கிறாரு. ஒன்றுமே பாருங்களேன், நம்ம படிக்க படிக்க மனசு தூய்மையாகிட்டே வருது பாருங்கள். அடக்கம் அமரல் உயிக்க வடங்கமே ஆறுகள் உயிர்த்தல் எல்லாருக்கும் தெரியும். இது
நம்ம வந்து எவ்வளோ பணம் சேர்ந்தாலும் எவ்வளோ இது சேர்ந்தாலும் நம்ம வந்து அடக்கத்தோடு இருக்கணும், அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது. இது பார்க்க எல்லாம் ஈஸியாக சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இதெல்லாம் கஷ்டம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளை எத்தனையோ பேர் ஆஃபீஸில், வீட்டில், சொசைட்டியில் டீஸ் பண்ணுவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. ஒரு பூமி எப்படி தன்னை குத்த தண்ணியை கொடுக்குது, தங்கம் கொடுக்குது, டீப்பாக குத்த இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி நமக்கு யார் கஷ்டம் கொடுத்தாலும் நம்ம முன் செய்த வினை, ஏதோ ஒரு வினை நம்ம வந்து இறைவன் அவங்க மூலமாக கழிக்கிறாருன்னு அதை நம்ம பொறுத்துட்டே இருக்கணும். அக்செப்டன்ஸ், புத்தர் சொன்ன அந்த அக்செப்டன்ஸை சொல்கிறார். அதை மாதிரி நிறைய இருக்குங்க. திருக்குறள் வந்து இந்த ஒரு வீடியோலலாம் இதை பேச முடியாது. நான் ஏன் சிலதெல்லாம் உங்களுக்கு படித்து காட்டணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் புறங்குறாமை சொல்கிறார் பாருங்கள், அக்கப்போர் பேசக்கூடாது ஒருத்தரை பற்றி இல்லாதப்ப. அந்த மாதிரி அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய சொல்லியிருப்பார். ஈகை, அதாவது வறியவர் கொன்று ஈவதே ஈகை, மற்றதெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. அதாவது வறியவருக்கு பொருளை தருவது ஈகை எனப்படும். பிறருக்கு கொடுப்பதெல்லாம் பயனை எதிர்பார்த்து ஒருத்தருக்கு செய்கிறப்ப கூட திரும்ப வரும்னு நம்ம செய்யக்கூடாது. முடிச்சிட்டேங்க நான். அதாவது உங்களுக்கு மேபி போர் அடிச்சிருக்கோம், வெரி சாரி. பட் என்னன்னாங்க, திருக்குறள் சாதாரண நூல் இல்லை. கனி இருப்ப காய்க்க வந்துட்டு, அதாவது நல்ல வார்த்தை இருக்கப்போ கெட்ட வார்த்தை ஏன் பேசுகிறேன், அன்பில்லாத உயிர்களை அறக்கடவுள் வருத்தும், கற்றதனால் ஆய பயனன் போல். நம்ம படித்து என்ன யூஸ், கடவுளோட திருவடியை வணங்கலைன்னா என்ன யூஸ்? திருக்குறள் ஒரு சாதாரண நூல் கிடையாது. நான் படித்தது சும்மா 10-15 அதிகாரம் மேம்போக்காக படித்தேன். நீங்கள் டெய்லி ஒரு அதிகாரம், அந்த குறளுக்கான அர்த்தம் 5 நிமிஷம்தான் ஆகும். அப்படியே உங்கள் மைண்டு டீடாக்சிஃபை ஆகிட்டே வரும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலை. நம்மளை கஷ்டப்படுத்தவங்கள திரும்ப பழி வாங்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது, அமைதியாக போகணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். நன்றி மறப்பது நன்றென்று, அன்றே மறப்பது நன்றி. அதாவது கெட்டதை மறந்துடு, நல்லதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறார். வையத்துள் வாழ்பவன் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படுவான். இந்த பூமியில் யார் ஒருத்தங்க நிறைவாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து தானும் வாழ்ந்து மற்றவங்களையும் அப்லிஃப்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் தெய்வமாக ப்ரமோட் பண்ணி அடுத்த நிலைக்கு கொண்டு போவாங்க. அடுத்த உயிர்களுக்கு பல நிலைகள் இருக்குது. நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை பொறுத்து நம்ம ப்ரமோஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் திருக்குறள் வந்து ஒரு வாழ்வியல் நூல் மட்டும் இல்லைங்க, ஒரு மந்திர நூல். இப்போ நான் சொன்னதை நீங்கள் கேட்டீங்க பாருங்கள், இதுலேயே உங்களுக்கு மனசு தூய்மையாக இருக்கும். இதை நான் சொன்னேன் பாருங்கள், நான் இப்போ சொல்கிறேன், எனக்கும் மனசு பியூரிஃபை ஆகிருக்கும். அதனால் திருக்குறள் வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இட் லுக் சிம்பிள், பட் இட் இஸ் வெரி பவர்ஃபுல் ஆக்சுவலி. நான் அதை ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் திருக்குறளை வந்து எல்லாரும் படித்து நம்ம வீட்டில் இருக்க பசங்க, கணவன், மனைவி, அப்பா, அம்மா எல்லோரும் சேர்ந்து உட்காந்து படிக்கிறப்ப நம்ம குடும்பங்கள்லே நல்ல பாசிட்டிவான எண்ணங்கள் ஏற்படும். அது நம்ம மனசு நல்ல தூய்மையாகும், வாழ்க்கையில் நல்ல வளமான எண்ணங்கள் வரும், நல்ல வார்த்தைகள் வாயில் வரும். ஸோ திருவள்ளுவரை நல்லா ஆழமாக வணங்கிட்டு திருக்குறளை படிங்க. சகல வெற்றியும் நம்மளை தேடி வரும். வாழ்த்துக்கள்.